பள்ளி என்பது வெறும் பாடம் படிக்கும் இடம் மட்டுமல்ல, அது மாணவர்களின் சுய ஒழுக்கம், பொறுப்பு, தன்னம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தை வளர்த்து மாணவர்களின் குணநலன்களை வடிவமைக்கிறது. மேலும் பள்ளியில்தான் நாம் நல்ல நண்பர்களை பெறுகிறோம். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலால் பல புதிய தகவல்களை தெரிந்து கொள்கிறோம். அதேபோல் ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர்களை கற்க தூண்டுவதுடன் புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாண்டு கற்றலை எளிமையாக்குகிறார்கள். அந்த வகையில் பல ஆண்டுகளாக கணித பாடங்களை கற்றுத்தருவது மட்டுமல்லாமல், கணிதத்தின் சூத்திரங்கள் மற்றும் அதன் உள்கருத்துக்களை தொழில்நுட்பத்தின் உதவியுடன் எளிமையாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் ஆசிரியர்தான் ரேவதி பரமேஸ்வரன் அவர்கள். சென்னை கணிதவியல் நிறுவனத்தில் கணிதத்தில் முனைவர் பட்டம் பெற்ற இவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்களுக்கு எளிமையான முறையில் கணிதத்தை கற்பித்து வருகிறார். இவரது குறிக்கோள் கணித பாடங்களை மனப்பாடம் செய்யாமல் புரிந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. ஆரம்ப காலத்துலேருந்தே எனக்கு மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் 35 வருஷமாக ஒரு மேக்ஸ் டீச்சராகவும் இருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்கிறச்சே 6ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் வரைச்சே எனக்கு அவ்வளோ மேக்ஸ் பிடிச்சது கிடையாது. பட் ஒரு 8th 9th இந்த டீச்சர்ஸ் அல்ஜீப்ரா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு மேக்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. பர்டிகுலராக ஸ்கூலில் ஷாம்லா டீச்சர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட மெயினாக என்ன பாயிண்ட்டுனா, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு கான்செப்ட் எடுத்துட்டா அதை நமக்கு டவுட்டே வராத மாதிரி மெதுவாக நிதானமாக கிளியராக சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு நல்லா கணக்கு கொஞ்சம் நல்லா புரியவும் ஆரம்பிச்சது, எனக்கு பிடிக்கவும் ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே நான் ஸ்கூல் முடித்த உடனே நான் காலேஜில் எனக்கு மேக்ஸ் வந்தது, ஈஸியாகவும் வந்தது. அதனால எனக்கு மேக்ஸ் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. அதனால நான் பிஎஸ்சி மேக்ஸ் சூஸ் பண்ணேன். எனக்கு குவீன் மேரிஸ் காலேஜில் படித்தேன். அங்கே டீச்சர்ஸ்லாம் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கு நல்ல மார்க்கும் வர எனக்கே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன். சரி, நம்ம இந்த சப்ஜெக்டில் நமக்கு நல்லா பண்ணணும், நம்ம ஒரு ஆசிரியர் ஆகணும்னு அப்போவே எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஸ்கூலில் கூட நான் படிக்கச்சே என்னை டீச்சர்ஸ் என்னைக்காவது நாளைக்கு நீ எடு பாடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணின்னு அதை எடுக்கிறச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அது முன்னாடி நின்றுட்டு நம்ம நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் டீச்சிங் இருக்கே, அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இஷ்டம். ஸோ நான் இன்ஃபேக்ட் சின்ன வயசில் ரொம்ப நிறையா டீச்சர் மாதிரி விளையாடுறதுலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு எந்த டைம்லேயுமே நான் நினச்சது கிடையாது நம்ம வேறு ஏதாவது தொழில் பண்ணியிருக்கலாமோ, நம்ம வேறு எங்கேயா பேங்க்கில் வேலைக்கு போயிருக்கலாமோ, இல்லை ரயில்வேஸில் வேலை போயிருக்கலாமோன்னு எனக்கு என்றைக்குமே தோணினதே இல்லை. எனக்கு என்றைக்குமே தோணினது நம்ம டீச்சராக ஆகணும், நம்ம நிறையா சொல்லிக் கொடுக்கணும், நல்லா சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஷாம்லா மிஸ் எப்படி கிளியராக பேசுவாங்களோ அதே மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்கறது அந்த பசங்க கேட்டால் அவங்களுக்கு அப்பா நமக்கு கிளியராக புரியுதுப்பா மேக்ஸு அப்படிங்கிற ஃபீலிங்கும் வரணும். அந்த மேக்ஸ் மேலே இருக்கிற பயமும் போகணும். ஜென்ரலாக நிறையா குழந்தைகளுக்கு இந்த மேக்ஸ்னால் ஒரு பயம் இருக்குது. அதுதான் நான் இத்தனை வருஷம் டீச்சருங்கிற ஒரு இதில் கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால நான் கான்ஸ்டண்ட்டாக எப்போதும் யோசிக்கிறது என்னென்னா, இதை எந்தெந்த விதவிதமாக நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், எந்த முறைகளை சொல்லிக் கொடுத்தா குழந்தைகளுக்கு அது பிடிக்கவும் செய்யும், புரியவும் செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் என்னோடய ரிசர்ச் டாப்பிக்கே. நான் பிஹெச்டி மேக்ஸ் எஜுகேஷனில், கணக்கு எஜுகேஷனில் பண்ணியிருக்கேன். ஸோ கணக்கை எப்படி சொல்லிக் கொடுத்தா பசங்களுக்கு புரியுங்கிறதுல தான் நிறையா ரிசர்ச் பேப்பர் எழுதி இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ்லலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நிறையா வெளிநாடுகள்லாம் போய் கான்ஃபரன்ஸ்லலாம் கூட நான் பேசியிருக்கேன். இதை பற்றி என்னோடய கண்டுபிடிப்புகள், பர்டிகுலராக இந்தியன் சினேரியோவை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுண்டு அதில் எப்படி பசங்க கற்றுக்குறாங்க, எப்படி சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சுக்கிறாங்க. பைஹார்ட் பண்ணி படிக்கிறத பற்றி நான் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எதுவுமே நம்ம புரிஞ்சுண்டு உள்வாங்கிண்டு கற்றுக்கணுமே தவிர எதையுமே பைஹார்ட் பண்ணக்கூடாது. இந்த இங்கிலீஷில் இந்த ரோட் லேர்னிங்னு சொல்லுவாங்க. இந்த ரோட் லேர்னிங் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒன்றுத்தை புரிஞ்சாச்சுன்னா அது நமக்கு மறக்காது. புரியாமல் டப்பா அடித்தா அது படிப்பே இல்லைன்னு என்னை பொறுத்த வரைக்கும். படிப்புங்கிறது
நமக்கு வந்து உள்வாங்கிட்டு நம்ம புதுசாக கணக்கு போட தெரியணும். இப்போ ஒரு கான்செப்டை கற்றுக்குறோம், உள்வாங்கிக்கிறோம். அந்த கான்செப்டை உள்வாங்கிட்டோமாங்கிறது எப்படி தெரியும்? நான் ஒரு கணக்கு போடுறச்ச அந்த கான்செப்டை எனக்கு அப்ளை பண்ண தெரியும். ஸோ நம்மளோட ரியல் லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் நம்ம கணக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். கணக்கு இல்லாமல் வாழவே முடியாது. நீங்கள் ஹிஸ்ட்ரி படித்தாலும் உங்களுக்கு கணக்கு வேணும். நம்ம வந்து ஒரு 1000 கணக்கு வருஷங்கள் முன்னாடி நம்ம கண்ட்ரியோ நம்ம சிட்டியோ என்ன நடந்ததுங்க தெரியறச்சு. நமக்கு வந்து நம்பர்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஜாகிரஃபி, வெதர், இன்றைக்கி டெய்லி நம்ம வந்து வெதரை பார்க்குறோம், நமக்கு தெரியறது. நம்ம மேப்பை போட்டுன்னு தான் ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அது எல்லாமே அடிப்படை பார்த்திங்கன்னா கணக்கு தான். ஸோ கணக்குங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து அது பிடிச்சிருக்கு. அதனால நம்ம எல்லாருமே வந்து கணக்கை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து கணக்கு படிக்காட்டா பரவாயில்லங்கிறத விட எல்லாருக்குமே எப்படி நம்ம ரீச் அவுட் பண்ணோம் கணக்கை அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கிறோம். அதுதான் எனக்கு எப்போதுமே 35 வருஷமாக நான் பண்ண ஒரே விஷயம் அதுதான். ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் கூட வச்சுருக்கேன். அதில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் 10th 12th. ஸோ எனக்கு தெரிஞ்ச முறையில் எப்படி சொல்லிக் கொடுக்குறதுங்கிறத பற்றி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன் டீச்சர்ஸ்க்கு. இது சிபிஎஸ்சி மூலமாக, நான் சிபிஎஸ்சி பிரின்சிபல்ங்கிறதுனால சிபிஎஸ்சியில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு இருக்குது. அது மூலம் நிறைய டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். 10 வருஷமாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் கொரோனா பீரியடில் ஆன்லைன்லேயே கூட நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து நம்ம இப்போ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, நம்ம புது விதங்கள். இப்போ வந்து இந்த காலத்து பசங்க அந்த காலத்து பசங்க மாதிரி கிடையாது. அவங்க வேறு மாதிரி. அவங்களுக்கு வந்து அட்டென்ஷனோ ஒரு இதுவோ ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கு வந்து விளையாட்டு முறையில் சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஒன்றத்தை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நம்புவாங்க. நம்ம சொல்கிறோங்கிறதுனால அதை ஒன்று நம்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும். ஸோ அது மூலம் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கதைகள் மூலம் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் வந்து நிறைய பேருக்கு இந்த ஆர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆர்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய கனெக்ஷன் இருக்குது. கணக்குக்கும் ஆர்ட்டுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் மூலம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி விதவிதமாக நம்ம கொண்டு வந்து நம்ம குழந்தைகளுக்கு முன்னாடி நம்ம கணக்கை நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம குழந்தைகளுக்கு எந்த அவளை ஈர்க்கிறதோ அந்த முறையில் அதை உள்வாங்கிப்பாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதில் தான் நான் நிறைய ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணுறேன். அப்புறம் டெக்னாலஜி. இப்போ இந்த காலத்தில் வந்து டெக்னாலஜி இல்லாமல் எதுவுமே இல்லை. டெக்னாலஜி வந்து நிறைய சேஞ்சஸை உண்டு பண்ணுறது. ஸோ அதில் வந்து ஜியோஜிப்ரான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து நான் வந்து ஆக்சுவலி யூஎஸில் எனக்கு வந்து ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப் கிடச்சி யூஎஸ் கவர்மெண்ட் வந்து என்னை ஸ்பான்சர் பண்ணி 4 மாதம் வந்து நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலேண்டில் அங்கே வந்து யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸு அது மூலம் இருந்து அங்கே ப்ராஜெக்ட் பண்ணினேன். அந்த ப்ராஜெக்ட் என்னென்னா, நம்ம இந்தியாவில் எப்படி கணக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறோம் அசஸ்மெண்ட்லாம், யூஎஸில் எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னோடய ப்ராஜெக்டோட டைட்டில். அதை தவிர அவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, நம்ம எதெல்லாம் அங்கேருந்து நம்ம வந்து நல்லது எதெல்லாம் நம்ம நாட்டுக்கு எடுத்துன்னு வர முடியுங்கிறத நான் நிறையா யோசித்து இந்த ஜியோஜிப்ராங்கிறத நான் அங்கே தான் கற்றுண்டேன். இப்போ அது கொஞ்சம் ரொம்பவே பிரபலமாக ஆகிட்டு வருது. நான் 2013 ஜியோஜிப்ரா கற்றுண்டு இங்கே வந்து 80 to 90 டீச்சர்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணோம். அதுலேருந்து இப்போ 10 வருஷமாக நிறைய டீச்சர்ஸை நானும் என்னோடய கலீக் இன்னொருத்தர் இருக்கார், அவரும் வந்து அவருக்கும் ஜியோஜிப்ரா சொல்லிக் கொடுத்து நாங்கள் 2 பேருமே நிறைய டீச்சர்ஸாக ட்ரெயின் பண்ணின்னு வரோம். இதுவும் இப்போ சிபிஎஸ்சி மூலம் இந்த ஒர்க் ஷாப் ட்ரைனிங்கில் ஒன்று வந்து எப்படி வந்து நம்ம வந்து கற்றுக்குறோங்கிறத பற்றி விதவிதமாக சொன்னேன் இல்லையா, ஆர்ட் இன்டெக்ரேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் ஒரு அனுபவம் மூலம் கணக்கு எப்படி கற்றுக்கிறது, கதைகள் மூலம் எப்படி ஒரு கான்செப்டை சொல்கிறது, இதெல்லாம் ஒரு விதம். இன்னொன்று வந்து டெக்னாலஜி. இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணி கணக்கை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், அதுதான் இந்த ஜியோஜிப்ராவை பற்றி சொன்னேன். இந்த ஜியோஜிப்ரா வந்து இப்போ எங்கள் ஸ்கூலில் எடுத்துனேன்னா எல்லா டீச்சர்ஸுமே யூஸ் பண்ணுறா. இப்போ சென்னையில் நிறைய டீச்சர்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறான்னா நாங்கள் அன்னிலேருந்து இன்றைக்கி 10 வருஷமாக நாங்கள் நிறைய டீச்சர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸுமே வந்து ஒரு கான்செப்டை வந்து வெறும்னு சொல்ல மாட்டாங்க, அதோட பிக்சரை காமிச்சு தான் சொல்லுவாங்க, வீடியோஸ் மூலம் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ எப்படி கணக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற முறையை இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறையா மாறுதல் கொண்டு வந்திருக்கோம். ஸோ என் பேர் ஆராதனா சுரேஷ். நான் 11th படிக்கிறேன். பிரின்சிபல் ரேவதி மேம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மேம். எங்கள் எல்லாரோடையுமே மிங்கிள் ஆகி, அதாவது அவங்க அவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸு இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கூலுக்காக.
நாங்கள்லாம் எங்கள் டேலண்ட்ஸை ஷோகேஸ் பண்ணோம். அதுக்காகவே அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்கூல்லையே அவ்வளோ காம்படிஷன்ஸ், மற்ற ஸ்கூலில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லேர்னிங் அப்படின்னு அதே படிக்கணும் மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய இப்போது நிறைய ட்ரெக்கிங்ஸ் போயிட்டு அங்கே நேச்சர் பார்த்துட்டு நேச்சர்லேருந்து எப்படி கற்றுக்கணும், அந்த அமைதி, இப்போ கூட தான் ஒரு ட்ரெக்கு போயிட்டு வந்தேன், நாக்பூர் பெஞ்ச் ட்ரெக்கு. அதுலேயே கூட அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க என் கூட. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லையே வந்துட்டு பேசினாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேம் வந்து பிரின்ஸிபலாக ஆனதுலேருந்து எங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க ட்ரைனிங் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாங் ஜம்பிட்டு எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் அத்லெட்டிக்ஸில் இல்லை. ஸோ அதெல்லாம் இருக்கவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் ஒரு 40 மெடல்ஸு, ஸ்டேட்டில் வந்து ஒரு 15 மெடல்ஸு, சவுத் ஜோனில் ஒரு மெடலு, அப்புறம் வந்து நேஷனல்ஸில் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிபிஎஸ்சி நேஷனல்ஸில் 3 இயர்ஸாக கன்சிக்யூட்டிவாக மெடல் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவர்னர்லேருந்து கௌரி சங்கர்னு ஒரு பையன் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்காரு. இது மாதிரி டிஎன் கவர்மெண்ட் வந்து அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரித்திகா, வேத வித்யா அண்ட் வந்து கௌரி சங்கருக்கு ஹானர் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்னால சிபிஎஸ்சி கிளஸ்டர்ஸு, நேஷனல்ஸு இதெல்லாம் நாங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது இல்லாமல் ரீசெண்டாக வந்து சிஎம் ட்ராஃபி ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டிஏடி வந்து கண்டக்ட் பண்ண சிஎம் ட்ராஃபியில் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் நித்யஸ்ரீன்னு சொல்லிட்டு அவங்க வந்து 100 மீட்டர்ஸில் செகண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 75,000 கேஷ் ப்ரைஸும் வாங்கியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேடம் பிரின்சிபல் தான் வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு. எனக்கு வந்து இந்த கணக்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்ததுங்கிறது நான் ஸ்கூல் டேஸ்லேயே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஆனால் காலேஜ் டேஸில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியானதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். என்னோடய கணவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் ஒரு மேத்தமேட்டிஷியன். அவர் வந்து எனக்கு வந்து நான் காலேஜில் படிக்கிறச்சே எனக்கு நிறையா கணக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னி வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு கான்செப்டை புது முறையாக எப்படி அணுகிறது, புது முறையாக எப்படி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் முதல்ல போய் அப்ரோச் பண்ணுறது என் ஹஸ்பண்டை தான். அவர் எனக்கு வந்து பெரிய கைடன்ஸு, எனக்கு வந்து எல்லா விதங்கள்லேயும் அவர் பெரிய கைடன்ஸ். கணக்கு சொல்லி கொடுக்கறது, மற்ற டீச்சர்ஸோட எப்படி வந்து ஒர்க் பண்ணணும், அப்புறம் குழந்தைகள்கிட்ட எப்படி அணுகணும், அதுக்கப்புறம் இந்த பிரின்சிபல் ஆனதுக்கப்புறம் என்னென்னதெல்லாம் நானாக ஒரு ஐடியாஸ் இருந்தாலும் நம்ம ஒருத்தட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை வாங்கினா நமக்கு இன்னும் நல்லா பண்ணலாம் இல்லையா. அந்த பெர்ஸ்பெக்டிவை எப்போதுமே கொடுத்தது என்னோடய ஹஸ்பண்ட் தான். இன்ஃபேக்ட் என் பையன் கூட எம்எஸ்சி மேக்ஸ் தான் படித்தான். ஸோ அந்த காமன் ஃபேக்டர் கணக்குங்கிற ஒரு பெரிய காமன் ஃபேக்டர் எங்கள் ஃபேமிலியில் எப்போதுமே அது இழுத்துன்னு தான் இருக்கும். ஸோ நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறது இந்த கணக்கு சொல்லி கொடுக்குறத பற்றியும், பசங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கங்கிறத பற்றியும் நிறைய டிஸ்கஷன். இந்த காலத்து பசங்களோட ஃபீலிங்ஸு எப்படி நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும், நிறைய விஷயங்கள். அது வந்து வீட்டில் வந்து நிறைய எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நல்லா அமைஞ்சு போயிடுது. ஸோ நான் வந்து ஸ்கூலில் வந்து நான் பிரின்சிபல் ஆனதுக்கு காரணம் வந்து என்னோடய பழைய பிரின்சிபல், அவங்க பேர் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் பேர். அவங்க பீரியடில் தான் நான் வைஸ் பிரின்சிபல் ஆனேன். முதல்ல 4-5 வருஷம் வைஸ் பிரின்சிபலாக இருந்துட்டு தான் நான் பிரின்சிபல் ஆனேன். அவங்க வந்து எனக்கு வந்து எப்போதுமே நான் வந்து நிறையா எப்போதுமே எக்ஸைட்டடாக இருப்பேன், ஒரு ஈகராக இருப்பேன். முன்னாடி வந்து நின்று நான் இது பண்ணட்டோமா அது பண்ணட்டோமா நானே வந்து பேசுவேன். நான் நிறையா விஷயங்களை வந்து எனக்கு மைண்டில் இருக்கிறத அவங்கள்ட்ட நான் போடுவேன். அவங்க அதில் இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸை பார்த்தாங்க. இவங்களால நிறைய இவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுட்டாங்க. ஸோ அவங்களும் எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்க பீரியட்லேயே நான் நிறையா ஒர்க் ஷாப்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் ஏதாவது நம்ம ஸ்கூல்லையுமே வந்து பியாண்ட் பவுண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும். வெளியிலேருந்து நம்ம சயின்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஒரு சயின்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணணும். இதுக்கெல்லாம் நான் வந்து நிறையா வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கேன். ஸோ அதனாலேயும் என்னோடய குவாலிஃபிகேஷன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு, என்னோடய பப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என் மேலே ஒரு மதிப்பு இருந்தது. அதனால அவங்க கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இது, இந்த பிரின்சிபல் ஆனதுங்கிறது. நான் வந்து ஏன்னா முதல்ல வந்து நான் சங்கரா சீனியர் செகண்டரி ஸ்கூலில் 11 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக் இருந்தது என்னோடய வாழ்க்கையில். என் குழந்தை பிறந்தபோது நான் 1 இயர் பிரேக் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி ட்ரை பண்ணுறச்சே இங்கே பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் இப்போ 25 வருஷமாக பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த பிரின்சிபல் போஸ்ட்டில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, நம்மளால் புதுசாக நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கொடுக்க முடியும். நான் ரொம்ப யோசிக்கிறேன்னா, ஒருத்தருக்கு நல்லா பண்ணுறவங்களுக்கும் பண்ண முடியாதவங்களுக்கும் மெயினாக இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னென்னா, அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு. அது ஒரு முக்கியமான விஷயம்.
ஸோ அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். அந்த வாய்ப்பை அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கங்கிறது வேறு விஷயம். ஸோ இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. இப்போ நான் வந்து என்னென்ன புது ஐடியாஸ் கொண்டு வந்தாலும் அதை நான் வந்து செயல்படுத்த முடியும். அதுக்கு நல்ல சப்போர்ட்டிங் டீச்சர்ஸும் எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி கிடையவே கிடையாது. எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸு, எல்லாருமே நல்லா பாடத்தை ஆசையாக சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமும் அமைஞ்சு போயிடுது. ஸோ அதனால எங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இது 50வது வருஷம். இது வரைக்கும் எங்களுக்கு ஃபெயிலியர்ஸே இருந்தது கிடையாது. 50 வருஷமாக நாங்கள் வந்து 100% ரிசல்ட். அண்ட் நம்ம இப்போ இந்தியாவில் வந்து ரேங்கிங்கில் பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல் வந்து ஒன் ஆஃப் த டாப் ஸ்கூல்ஸாக இந்தியாவிலேயே இருக்குது. தமிழ்நாட்டிலையும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. ஒரு டாப் ரேங்கிங் ஸ்கூலாக இருக்குன்னா அது எனக்கு முன்னாடி இருந்தவங்களோட உழைப்பு, எங்கள் மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட்டு எல்லாமே சேர்ந்து தான், எங்கள் டீச்சர்ஸோட உழைப்பு, எங்களுக்கு கிடைக்கிற பசங்க, எங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் வச்சு அனுப்புகிற பேரண்ட்ஸோட சப்போர்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஸ்கூல் வந்து ஒரு நல்ல ஸ்கூலாக வந்து இன்றைக்கி இது பண்ணிட்டுருக்கு. நான் பிரின்சிபலாக ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை டெவலப் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் மியூசிக் ஃபெஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். அது வந்து இசை சமர்ப்பணம் அப்படின்னு அது பேர். ஒரு 5-6 வருஷமாக இப்போ நடத்தின்னு இருக்கோம். எங்கள் ஸ்கூல்லேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய பெரிய மியூசிஷியன்ஸாக இருக்காங்க. டாக்டர் சௌமியா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், சாகேத்த ராமன், இவ எல்லாருமே எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்பூர்த்தி ராவ். ஸோ அவளெல்லாம் கூப்பிட்டு வருஷம் ஒரு 5-6 நாள் நாங்கள் இங்கே கச்சேரி நடத்தி நம்ம ஸ்கூல் இப்போ படிக்கிற பசங்களுக்கு மியூசிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதே மாதிரி ஸ்பிக் மக்கேயோட கொலாபரேஷன். ஸோ அவங்க வந்து இப்போ நார்த் இந்தியன் மியூசிக்கு, நார்த் இந்தியன் மணிப்பூரி டான்ஸு, அந்த மாதிரி வித நம்ம கண்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம பசங்களுக்கு தெரியும், நிறைய தெரிஞ்சுக்க தான் அவங்க வந்து நாளைக்கு நான் ஒரு மியூசிஷியனாக ஆகணுமா, நான் ஒரு மேக்ஸ் டீச்சராக ஆகணுமா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அதேமாதிரி ஸ்போர்ட்ஸு, இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நாங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க நாங்கள் வந்து நேஷ்னல் லெவலில் கேர்ள்ஸ் ஃபுட்பாலில் நாங்கள் நேஷ்னல் லெவல் வின்னராக இருந்திருக்கோம். அப்புறம் வந்து அத்லெட்டிக்ஸில் நிறைய கோல்டு மெடல்ஸ் வின் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் லெவலில் டேபிள் டென்னிஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. எங்கள் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ டிஎன்சிஏயில் விளையாடுறதுக்கு பசங்க இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நான் நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறோம். மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா மெரிட் வந்து வெறும் படிப்புனால் இருக்கிறது மெரிட் இல்லை. இதெல்லாமும் மெரிட்டு, எல்லாமே மெரிட்டு தான். எந்த சப்ஜெக்டில் வேணாலும் அவள் ஷைன் பண்ணலாம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு சப்ஜெக்டில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். அதை வந்து வெளியில் கொண்டு வரது தான் ஒரு டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஸ்கூலோட ரெஸ்பான்சிபிலிட்டி. முக்கியமான பொறுப்பு என்னென்னா, இந்த குழந்தைக்கு படிப்பு வராதுன்னு யாரையும் நினைக்காம, அந்த குழந்தை உள்ளுக்குள்ளே இருக்கிற என்ன ஆர்வமும் என்ன சொல்கிறது, அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் என்னங்கிறத அதை கண்டுபிடிச்சி அதை வெளியில் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஐம் லிபான் ரேஹன் ஆஃப் கிளாஸ் 12. அவங்க எங்களுக்காக நிறையா செஞ்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்மாலஸ்ட் திங்ஸ், அவங்க எந்த ஸ்டூடெண்ட்க்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. ஷீ இஸ் வெரி டெடிக்கேட்டட் டு ஹர் ரோல் அண்ட் அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஹர் ஒர்க் எங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்காக மட்டுமே ஷி ஹஸ் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அகாடமிக்ஸாக இருக்கட்டும், அவங்க ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஷைன் ஆகிறதுக்கு ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். எங்கள் ஸ்கூலுக்கு இவ்வளோ நல்ல பிரின்சிபல் கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெருமை. டாக்டர் ரேவதி பரமேஸ்வரன் பிரின்சிபல் ஆனதுக்கப்புறம் ஸோ மெனி அவார்ட்ஸ் நிறைய பசங்க வாங்கியிருக்காங்க. இப்போது அவங்க வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஸ்கூல் சார்பாக நான் அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே ஈக்குவலாக ஸ்போர்ட்ஸுக்கும் நிறையா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் அத்லெட்டிக்ஸ் இருக்குது, பாஸ்கெட்பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, ஃபுட்பால் இருக்குது, த்ரோபால் இருக்குது, வாலிபால் இருக்குது, ஷட்டில் பேட்மிண்டன் அவுட்டோர் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி கொடுத்ததே அவங்க தான். இப்போ புதுசாக பாஸ்பால் கோர்ட் ரெனிவேஷன் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு டெவலப்மெண்ட்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக கொடுத்தது இவங்க தான். இது எந்த ஸ்கூல்லையும் இல்லாத ஒரு ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஸ்கூலில் இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம இதில் ஜிம் இருக்குது. எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் வெரி ஸ்ட்ராங். ஆக்சுவலி இந்த கொரோனா பீரியடில் அப்போ நான் பிரின்சிபலாக இருந்தபோது எங்கள் ஸ்கூல் வந்து ஒரே வாரத்தில்
நாங்கள் ஆன்லைன் கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்கு எங்கள் படிப்பில் வந்து ஒரு இதுவே இல்லை, பிரேக்கே இல்லை. ஒரே ஒரு வாரம் தான் எங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் மற்ற அத்தனை டீச்சர்ஸையும் ட்ரெயின் பண்ணி எல்லாருமே வந்து ஆன்லைன்லேயே வந்து கண்டினியூஸாக கிளாஸஸ் டைம் டேபிள் போட்டு, இன்ஃபேக்ட் ஆன்லைன்லேயே நாங்கள் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி ஆன்லைன்லேயே கரெக்டும் பண்ணி மார்க் கொடுத்தோம். ஸோ அந்த விதத்தில் வந்து எங்கள் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குவாலிஃபைட். அண்ட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை நம்பி இந்த ஸ்கூலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கணும் இந்த ஸ்கூலுக்கு. நம்மளால் வந்து நிறைய நல்லது பண்ணணும் இந்த குழந்தைகளோட எஜுகேஷன் வளர்ச்சிக்கு அப்படிங்கிறதுல நான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இப்போ நிறைய காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இன்டர் ஸ்கூல். கோடிசி அப்படின்னு கோடிங்கில் விதவிதமான காம்படிஷன்ஸ். இந்த காம்படிஷன் ரொம்ப இப்போ பாப்புலர் ஆகி அதை நாங்கள் ஓப்பன் பண்ணாலே எக்கச்சக்க ஸ்கூல் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க இந்த காம்படிஷன்ஸ். இந்த ஈவெண்ட் பேர் கோடிசி. அதே மாதிரி வந்து இந்த இந்து லிட்ரரி ஃபெஸ்ட் மாதிரி ஒரு வாரம் லிட்ரரி ஃபெஸ்டிவல் நடத்துவோம். பெரிய பெரிய ஆட்களை வந்து பேசுறதுக்கு கூப்பிடுவோம், ஆத்தர்ஸ், புக் ஆத்தர்ஸு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நல்ல பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ராஜா, பாரதி பாஸ்கர், அந்த மாதிரி அவளை கூப்பிடுவோம். அப்புறம் ப்ளே போடுவோம். அதுக்கப்புறம் வந்து நிறையா அங்கேயும் அப்போவும் நிறையா வந்து இந்த விவாத மேடை அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு டிபேட்டிங் காம்படிஷன். அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் ரெட்டாரிக்னு, இதெல்லாம் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் நிறையா கண்டக்ட் பண்ணுவோம். எழுதுறது, ஸ்டோரி எழுதுறது, இந்த மாதிரி விதமாக லிட்ரரி ஆஸ்பெக்டில் தமிழில் இங்கிலீஷில் நாங்கள் வந்து நிறைய ஒரு வாரம் ஃபுல்லாக நடக்கும் காம்படிஷன்ஸ். அது வந்து இதை வந்து இதுக்கு வந்து மெயின் எனக்கு காரணம் என்னென்னா, இந்த இந்து லிட்ரரி ஃபெஸ்ட்டை பார்த்து இதை மாதிரி நம்ம ஸ்கூலில் நம்ம ஒன்று ஆரம்பித்து ஸ்கூல் பசங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இதை ஆரம்பித்த ஒரு ஈவெண்ட் அது. அதே மாதிரி வந்து நாங்கள் இப்போ எங்கள் ஸ்கூலில் ஒரே ஃபஸ்ட்டு ஸ்கூல் இந்த கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோடு நாங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு கொலாபரேஷன் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து பிஸ்னஸ் ஸ்கூல், சென்னையிலேயே ஒரு லீடிங் பிஸ்னஸ் ஸ்கூல். அங்கேருந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 80 hours எங்களோட 11th 12th பசங்களுக்கு நிறைய டாபிக்ஸில், இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸு, இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸில் கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து அதை நாங்கள் ஆரம்பித்தோம். இது வந்து இன்ஃபேக்ட் இப்போ வந்து இப்போ 12-13 வருஷம் ஆயிடுத்து அதை ஆரம்பித்து. இப்போ இன்னுமே இப்போ எல்லா பசங்களுமே அதை பண்ணுறாங்க. முன்னாடி வந்து யாருக்கு இஷ்டமோ பண்ணிட்டு இருந்தா, இப்போ வந்து எல்லா குழந்தைகளுமே இந்த ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டாக கொண்டு வந்து இந்த ப்ரோக்ராம் இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி பாட்டுக்கும் நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ராப்சடி மியூசிக் அப்படின்ட்டு கோரல் மியூசிக் எல்லா குழந்தைகளும் பாடணும் அப்படிங்கிறதுல அது வந்து எல்லாராலையும் பாட முடியும், அது எல்லாரும் பாடணும். இந்த 2 எண்ணத்தை வச்சு இந்த ராப்சடி மியூசிக் அப்படின்ட்டு இந்த கோரல் மியூசிக் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸ்கூலில். நாங்கள் எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லா சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸும், ஃப்ரம் கிறிஸ்மஸ் டு தீபாவளி டு நவராத்திரி எல்லாமே நாங்கள் இது செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ குழந்தைகளுக்கு நம்மளோட ரூட்ஸை மறக்காமல், சரி நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன நடக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நம்ம நாடு நம்மளோட பண்பாடு என்னங்கிறதுல நம்ம வந்து மாறக்கூடாதுங்கிறதுல நாங்கள் வந்து ரெண்டுத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் ஒரு எஜுகேஷனை கொடுத்துருக்கோம். இப்போ பொங்கல் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே கோலாகலமாக நடக்கும். இந்த ஸ்கூலுக்குள்ளேயே வந்து டிராக்டர்லாம் வரும், பசங்கள்லாம் ஏறி புல்லக் கார்ட் ரைட் பண்ணுறது, என்டையர் ஸ்கூலுக்கும் சேர்த்து பொங்கல் நாங்கள் வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறது. அந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடுவோம். அவங்கக்கிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கினது சம்திங் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டெக்னாலஜி பேஸ்ட் எஜுகேஷன், அதாவது ஜியோஜிப்ரான்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஃபிகல்ட் கான்செப்ட்ஸை ஈஸியாக சொல்லி கொடுக்கறது, எப்படி ஒரு கான்செப்டை விஷுவலைஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஐ ஹாவ் லேர்ன்ட் ஃப்ரம் ஹர். அது ஒரு பார்ட் ஆஃப் இட். அவங்கள வந்து நிறைய ஃப்ராக்மெண்ட்டாக எனக்கு தெரியும். ரெண்டாவது வந்து ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ மென்டர், ஷி ஹஸ் ஆல்வேஸ் பீன் என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்டு நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படி வந்து டீச் பண்ணணும், எப்படி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி டீச் பண்ணணும், எப்படி அந்த டீச் பண்ணதை வந்து எவாலுவேட் பண்ணணுன்றதை ஐ திங்க் எனக்கு நிறைய விஷயம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி, ப்ரவுட் அண்ட் ப்ரிவிலேஜ்டு அவங்க கூட ஒர்க் பண்ணதில். இது வந்து ஒரு மேத்ஸ் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மேத்ஸ் எஜுகேஷன் எங்கள் ஸ்கூலில் என்னென்னா, ரீஜனல் மேத்ஸ் ஒலிம்பியாடுன்ற கேம்ப்பு எங்கள் ஸ்கூலில் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுறோம்.
வேர் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிட்டியில் இருக்கிற மெனி ஸ்கூல்ஸ் இங்கே வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிஎம்ஐ சென்னை மேத்தமேட்டிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ்லேருந்து இங்கே வந்து லெக்சர் கொடுப்பாங்க. ஸோ தட் ரியலி பெனிஃபிட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸு. எனக்கு ஜென்ரலாக இந்த குழந்தைகள்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இப்படி ரவுண்ட்ஸ் போர்ச்சே கூட குழந்தைகள்லாம் வந்து குட் மார்னிங் மேம் அதெல்லாம் சொன்னால் கூட ஹாய் மேம்னு சொல்லுவோம். மேம் 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 மேம்னு எல்லாம் இந்த கத்தி நீங்கள் எங்கள் கிளாஸ்க்கு வாங்க எங்கள் கிளாஸ்க்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபெக்ஷனை நிறையா காமிக்கும். அந்த அன்புக்கு நான் வந்து ரொம்பவே அடிமை தான். இப்போ என்னோடய ரூமை பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்குமே வந்து என்னை பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வரணும்னு யாரையுமே சொன்னது கிடையாது. அதனால் குழந்தைகள் கூட அவங்களுக்கு ஏதாவது பேசணுன்னா நேராக என் ரூமுக்குள்ளே வந்து நான் பிரின்ஸிபலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா அவங்க எனக்கு வந்து பசங்கள்கிட்ட டைரெக்டாக ஒரு கம்யூனிகேஷன் இருக்கச்சே பசங்களுக்கும் வந்து நம்ம பிரின்ஸிபல் நம்மளை இருக்காங்க, ஏதாவது இப்போ ப்ராப்ளம்னா நமக்கு வந்து ஒருத்தர் நமக்கு சப்போர்ட்டுக்கு பெரிய சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஃபீலிங் வரும். ஸோ எங்கள் ஸ்கூல் பசங்க 12th பசங்க 11th பசங்க 10th பசங்க எந்த பசங்க கூட சின்ன பசங்கள்லேருந்து என் ரூமுக்கு வந்து எப்போ வேணால் வரலாம். அதே மாதிரி டீச்சர்ஸும் என் கூட பேசணும்னு நினைத்தாங்கன்னா எப்போ வேணால் என்னை வந்து பார்க்க வருவாங்க. இந்த டைமில் தான் வரணும், இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு தான் வரணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணிட்டுருக்கேன். அதே சமயத்தில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு விஷயம் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தான். டீச்சர்ஸோட அந்த எஜுகேட் பண்ணுறது குழந்தைகளுக்கு அந்த குவாலிட்டி வந்து அது வந்து உயர்வான குவாலிட்டியாக இருக்கணும். நல்ல முறையில் நம்ம அணுகணும். குழந்தைகள்கிட்ட நல்ல விதமாக எல்லா பாடங்களையும் அது நிறைய சொல்லிக் கொடுக்கணும், நல்ல விதமாக சொல்லிக் கொடுக்கணும், பசங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் எல்லா டீச்சர்ஸும். அப்படிங்கிறதுக்கு நான் நிறையா வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுப்பேன் டீச்சர்ஸோட. ஸோ எனக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் பிடிச்சமான விஷயம். நான் வந்து ஸ்கூல்லேருந்தே நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப எனக்கு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. அது நினச்சா மாதிரியே நடந்தது. நான் முதல் தடவை டீச்சராக இருக்கச்சு எனக்கு வயசு 22. என்னோடய எம்எஸ்சி ரிசல்ட் கூட அப்போ வரல. நான் வந்து கிளாஸ் ரூமுக்கு போனேன். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி என்னோடய படிப்பு எல்லாமே என்னோடய பிஎட்டு, என்னோடய எம்ஃபில், என்னோடய பிஹெச்டி எல்லாமே முக்கால்வாசி படிப்பு என் திருமணத்துக்கு அப்புறம் அண்டு ஆஃப்டர் நான் ஒரு டீச்சராக ஆனதுக்கப்புறம் 22 வயசுலேயே நான் டீச்சர் ஆயாச்சு. ஸோ நான் 12th பசங்கள் கிளாஸில் போய் நான் பாடம் நடத்துருச்சு. எனக்கும் அவங்களுக்கும் இன்னும் என்ன ஒரு 5 வயசு வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். 5-6 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். ஸோ முதல்லலாம் ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். ஆனால் நான் வந்து நிறைய சுவாமியெல்லாம் வேண்டிப்பேன். ஆனால் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நிறையா ப்ரிப்பேர் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீ தான் எம்எஸ்சி படிச்சிருக்கிய, நீ ஏன் ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னு கூட கேட்பாங்க. ஆனால் அது ஒரு பெரிய விஷயம். அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போய் நடத்தினா அது வேறு மாதிரி இருக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் போகிறத விட ஈவன் டுடே இன்றும் நான் நம்புவது என்னென்னா, நம்ம ஒரு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன நடத்த போகிறோம், அதை எந்த ஆர்டரில் சொல்லிக் கொடுக்க போகிறோம், எந்த முறைகளால் சொல்லிக் கொடுக்க போகிறோங்கிறத நம்ம மைண்டுக்குள்ளே மைண்டுக்குள்ளேயாவது ஒரு லெசன் பிளான் இருக்கணும். வெளியிலேயும் எழுதி வச்சுருந்தா நம்ம கிளாஸ் வந்து இன்னும் பிரமாதமாக அமையும். ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இத்தனை வருஷங்கள் நான் அதே தான் பண்ணியிருக்கேன், கணக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு விதவிதமாக ஆனால் இன்றைக்கி வர பசங்க கேட்குற ஒரே பாடத்தை இன்றைக்கி கேட்குற கேள்வி வேறு மாதிரி இருக்கலாம், அன்றைக்கி கேட்ட கேள்வி வேறு மாதிரி இருக்கலாம். ஒரு வருஷமும் குழந்தைகள் வேறு. நம்ம சொல்லிக் கொடுக்குற கணக்கு கான்செப்ட்னா ஒன்றா இருக்கலாம். ஆனால் வந்து குழந்தைகள் வேறுபடுறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம எப்போதுமே நம்ம குழந்தைகளை விட ஒன்றப்பாக இருக்கணும். ஸோ நான் வந்து நிறையா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். கொஞ்சம் கடினமான கணக்குகளும் யோசித்து எடுத்துன்னு போவேன். ஏன்னா நல்லா திங்க் பண்ணுற பசங்களுக்கு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். நம்ம வந்து கஷ்டப்படுற பசங்களுக்கு சிம்பிள் ப்ராப்ளம்ஸு அவங்க போட்டு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பற்றி நான் கூட கணக்கு போட்டேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். அதனால் ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துட்டா நம்ம வந்து சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் ஒரு டீச்சரால் அந்த கிளாஸோட பல்ஸை புரிஞ்சுக்கணும். அந்த கிளாஸுக்கு என்ன தேவை, அந்த குழந்தைகளின் தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப நம்பிக்கை இருக்கேன். அதை தான் நான் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறது அதுதான். இன்னும் அந்த ஷாம்லா டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி கிளியராக பேசுவேன், திருப்பி சொன்னதை சொல்லுவேன். அப்புறம் வந்து எல்லா விதமான மெத்தட்ஸும் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக அமைஞ்சுது. அண்ட் ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்த வரைக்கும் நான் நிறைய சுற்றி வருவேன். கிளாஸ் அப்சர்வேஷன்ஸ்லாம் நாங்கள் நிறையா போவோம். அப்சர்வேஷனாக ஒருத்தரை குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, மென்டர் பண்ணுறதுக்கு. ஏம்மா நீ ரொம்ப நல்லா நடத்துகிற, இதை இப்படி சொல்லிப்பார்,
நீ இதே பாடத்தை நீ இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசிச்சுப்பாரு, இன்னும் கூட நல்லா பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கும் நம்ம கிளாஸை போய் அப்சர்வ் பண்ணணும். அந்த மாதிரி பண்ண என்ன ஆகும் ஏன்னா இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனுங்கிறது நம்ம கண்டினியூஸாக கற்றுக்கணும். முதல்ல டீச்சர்ஸுங்கிறவங்க வந்து எல்லாம் நான் கற்றுண்டாச்சு, நான் எல்லாம் படித்தாச்சுங்கிறது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜே கிடையாது. நம்ம இப்போ இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்குது, சேட் ஜிபிடி யூஸ் பண்ண கண்டிப்பாக தெரியணும், அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ண தெரியணும். ஏன்னா எந்த டெக்னாலஜியுமே பாசிட்டிவாக யூஸ் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது வந்து நல்ல விதத்தில் அது இம்பேக்ட் பண்ணும். அதனால் டீச்சர்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக படித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் படித்து கொண்டே இருந்தேன், இன்றும் படிக்கிறேன். நிறைய மேகசின்ஸ் படிப்பேன், நிறைய இன்னும் யோசிப்பேன், நிறைய கான்செப்ட் இதை எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கலாம் இன்னும் யோசிக்கிறேன். 35 வருஷமாக சொல்லிக் கொடுத்தாலும் இன்றும் யோசித்து கொண்டே இருக்கிறேன். அந்த ஃபீலிங்கை தான் நான் எல்லாத்தையும் கன்வே பண்ணுறேன். இந்த மாடல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாடலாக இருந்ததாலோ என்னவோ எங்கள் மேனேஜ்மெண்ட் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி வெளியில் வந்து டீச்சர்ஸ்க்கு நான் போய் கண்டக்ட் பண்ணுற ஒர்க் ஷாப்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடித்து அவங்க திருப்பி என்னை கூப்பிட்டதுனாலோ என்னவோ எனக்கு இந்த நேஷ்னல் அவார்டு கிடைத்தது. அது வந்து என் லைஃப்பில் வந்து நான் மறக்க முடியாத நாள். அந்த நாள் எனக்கு வந்து அந்த லெட்டர் வந்தபோது என் கையெல்லாம் ஒரே நடுக்கம், நம்பவும் முடியல. கடவுளை தான் உடனே நான் தேங்க் பண்ணினேன். என் ஃபேமிலி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என் கணவர், அதே மாதிரி எங்கள் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸும் அவ்வளவு சந்தோஷம். நான் பட்ட சந்தோஷத்தை விட எங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பட்ட சந்தோஷம் வந்து அதிகம். நான் பட்ட சந்தோஷத்தை விட என் குடும்பத்தில் இருக்கிறவங்க பட்ட சந்தோஷம் அதிகம். எங்கள் பிரின்சிபல் நேஷ்னல் அவார்டு வாங்கினதில் எனக்கும் என் ஸ்கூலுக்கும் ரொம்ப பெருமை, சந்தோஷம். நான் வந்து நித்யஸ்ரீ. நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூலில். நான் வந்து அத்லெட்டிக்ஸ் பாஸ்ட் 6 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் திஸ் இயர் நான் சிஎம் ட்ராஃபியில் சில்வர் பிளேஸ் வாங்கினேன் 100 மீட்டர்ஸில். நான் ஆல்சோ ரெப்ரசென்டட் தமிழ்நாடு நேஷ்னல்ஸில். இதுக்கெலாம் ஒரு பிக்கஸ்ட் சப்போர்ட்டாக எங்கள் பிரின்சிபல் தான் இருந்திருக்காங்க. நிறைய வேஸில் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸில் மோஸ்ட்டாக அந்த அளவுக்கு ஓடி அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் ஓடி எங்களுக்கு 9 o'clock வரைக்கும் பெர்மிஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ தட் எங்களால் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதை தவிர வந்து எங்களுக்கு ஜிம்மும் அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, நாங்கள் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம். அண்ட் ஷீ இஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி என்கரேஜிங் அண்ட் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹேவ் ஹர் as my principal. அண்ட் அவங்க வந்து நேஷனல் அவார்டு வாங்கும்போது we as a school we felt really very proud of her. என்னை வந்து ரொம்ப பெருமையாக பார்த்தாங்க. எல்லா காலேஜ் நிறையா பேர் எனக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க, கூப்பிட்டாங்க, எல்லாம் போனாங்க. ஆனால் எனக்கு கூடவே ஒரு இது என்னென்னா, நமக்கு இந்த அவார்டு கிடச்சா நம்ம இன்னும் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கும். இந்த அவார்டுக்கு வந்து நம்ம வர்த்தியாக கவர்மெண்ட் நினச்சி நம்ம கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம வந்து இன்னுமே நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த சொசைட்டிக்கு. நம்ம இன்னும் எவ்வளோ இயர்ஸ் ஒர்க் பண்ணுறோமோ அந்த இயர்ஸ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸாக பண்ணணும். எப்போதுமே அந்த தாகம், அந்த ஏக்கம் எப்போதுமே இருக்கும். நான் வந்து அவார்டு வாங்கச்சு அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கண்ணில் ஜலம் வர மாதிரி ஒரு இது. கூட என்னோடய கணவர் வந்திருந்தார். எல்லாருமே எங்கள் ஸ்கூலில் ஃபுல்லாக எல்லோரும் ஆன்லைனில் பார்த்தாங்க. பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவங்கள பார்த்து அவங்கள்ட்டேருந்து வாங்கறச்சே ரொம்ப எனக்கு வந்து கடவுள்கிட்ட நான் வந்து தேங்க் பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு கடவுளிடம் நான் என்னோடய நன்றியை தெரிவித்து கொண்டேன். முந்தின நாள் பிரைம் மினிஸ்டரோட இன்ட்ராக்ஷன் இருந்தது. அவங்க வீட்டில் எங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாத ஒரு விஷயம். நம்ம பிரைம் மினிஸ்டர் வீட்டில் வந்து நம்மளை கூப்பிட்டு நமக்கு வந்து ஒரு டின்னர், ஒரு ஈவினிங் டீ, ஹை டீ ஹோஸ்ட் பண்ணி, அப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பிரதமர் வந்து எல்லா டீச்சர்ஸோடையும் பேசி எங்களெல்லாம் ஊக்குவித்தது எங்களுக்கு வந்து இது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஸ்கூலுக்கும் கடமைப்பட்டிருக்கேன், கடவுளுக்கும் கடமைப்பட்டிருக்கேன், எங்கள் ஃபேமிலி, என் கணவர், என் பையன் எல்லாருக்கும் கடமைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என் கலீக்ஸு, இவளோட சப்போர்ட்டு இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு காரியம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நான் பிரின்சிபல் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து மனம் நிறைவாக நடந்த ஒரு 2 விஷயங்களை பற்றி நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒன்று வந்து நான் இந்த ஸ்டெம் லேபை ஆரம்பித்தேன். தட் இஸ் எங்களுக்கு வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணித்து. ஸோ வந்து நான் அந்த ரோபோட்டிக்ஸ் லேப் ஒன்று செட் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு நிறையா இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரோபோட்ஸே பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு டீச்சரை போட்டு எல்லா டீச்சர்ஸையும் ட்ரெயின் பண்ணி ஸ்டெம் எஜுகேஷனில் ரோபோட்டிக்ஸில் இப்போ ரோபோட்டிக்ஸ் நிறையா டீச் பண்ணுறாங்க. அதனால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க பசங்க. ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் நல்லாவே கற்றுக்க முடியும்.
அதுக்கப்புறம் வந்து நிறைய காம்படிஷன்ஸ்க்கு நான் அனுப்புறதுனால அவங்களாம் விதமாக எக்கச்சக்கமாக ப்ரைஸஸ்லாம் வாங்கி ஸ்டெம் எஜுகேஷனில் இது ஒரு லீடிங் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை ஒரு சப்ஜெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் 9th and 10th. நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண வருஷமே கிட்டத்தட்ட 38 பசங்க வந்து 100% போர்டு எக்ஸாமில் வாங்கினாங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டுங்கிறது. எல்லா டீச்சர்ஸுமே அதில் ட்ரெயின்டு, அதை நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டெம் லேபை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு தேவைப்பட்ட எக்ஸ்பெரிமெண்ட்ஸு, ப்ராஜெக்ட்ஸு அதெல்லாம் பண்ணி இது வந்து இந்த சப்ஜெக்டை இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப சிறந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த தாட்டு, இந்த இனிஷியேட்டிவ் இது நான் பிரின்சிபல் ஆனதுக்கப்புறம் தான் இது ஆரம்பித்தது. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து ரொம்ப வந்து இந்த பசங்களை வந்து ரொம்ப எப்போதுமே ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நிறையா விளையாடுவாங்க, இல்லை இப்போ எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன். ஸோ அந்த கம்ஃபர்ட்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் அவங்கள வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹியூமன் பீயிங்ஸாக ஆக்கணுங்கிறதுல நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். அதனால இந்த இந்தியா ஹைக்ஸ் அப்படிங்கிறவளோட சேர்ந்து பசங்களை இமாலய மலையில் 5 நாள் 6 நாள் ட்ரெக்கிங், ஃபோன் கிடையாது, அங்கே வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் கிடையாது, அங்கே வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான கனெக்ஷனும் இல்லாத காட்டுக்குள்ளே கஷ்டமான பாதையில் இவங்கெல்லாம் நடந்து முதல் தரையே 75 பசங்களை நானே கூட போனேன். 6 நாள் 7 நாள் நடக்கணும். மேலே கிட்டத்தட்ட 13,000 ஃபீட்டு மலை மேலே ஏறி அங்கேருந்து திரும்பி இறங்கி ஒரு 4-5 நாள் ஆகும் அந்த இமாலய மலையில். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கற்றுண்டாங்க. எப்படின்னா, இந்த நேச்சரை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், நேச்சருங்கிறது கடவுள், இந்த கடவுளை வந்து நம்ம எப்படி காப்பாற்ற வேண்டும், ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும். ஸோ இந்த அவுட்டோர் லேர்னிங் ப்ரோக்ராம் இது வெறும் எக்ஸ்கர்ஷன் கிடையாது. திஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கர்ஷன். ஏன்னா அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வராங்க. இந்த கம்ஃபர்ட்டே கிடையாது. ஒரு நாளும் 5 மணி நேரம் நடக்கணும். அண்டு கடினமான பாதையில் நடக்கணும். அதுக்கு முதல்ல ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஒரு 2 மாதம் ப்ராக்டிஸ் கொடுப்போம் ஸ்கூலில். கொடுத்து அதுக்கப்புறம் வந்து சம்மரில் இந்த இமாலய மலையில் நடக்க வைப்போம். உத்தரகண்ட் அதுக்கிட்டலாம் நாங்கள் அந்த ஏரியாஸ்லலாம் நாங்கள் அழைச்சின்னு போயிருக்கோம் பசங்களை. இது வரைக்கும் நான் 5 தடவை இமாலய மலைக்கு அழைச்சின்னு போயிருக்கேன் பசங்களை. அந்த பசங்கள் கூட நானும் போவேன், அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன், அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்போம். அவங்க எப்படி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பேகை தூக்கி நடக்கணும், ஒரு குழந்தையால் முடியும், ஒரு குழந்தையால் முடியாது. அப்போ ஒருத்தருக்கு எப்படி அவங்க உதவி பண்ணிக்கிறாங்க, எப்படி அங்கே வந்து அங்கே சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பாடத்தை அவங்க கற்றுக்குறாங்க. இது வந்து நான் பிரின்சிபல் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரெக்கிங்கிறத நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அந்த ட்ரெக்கிங்கிறது இட்ஸ் அவுட்டோர் லேர்னிங் ப்ரோக்ராம். நிறைய நேச்சரை பற்றி கற்றுப்பாங்க. வெளியில் இருக்க எந்த குப்பையை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பை கொடுத்துருவோம். ஸோ அங்கேருந்து கீழே இறங்கரைச்சி அந்த பை முழுக்க அந்த மலையில் என்னென்ன குப்பை கிடக்கும் அந்த அத்தனை குப்பையும் கலெக்ட் பண்ணின்னு வருவாங்க. பயோ டாய்லெட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா கம்போஸ்ட் ஆகிடும் அவங்களோட இதெல்லாம். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கற்றுண்டு அதை இப்போ இந்த பாஸ் பண்ணி போன பசங்கள்லாம் ஸ்கூலை விட்டப்புறம் கூட இதை பர்சியூ பண்ணுறாங்க. இந்த அவுட்டோர் லேர்னிங்கு, இந்த ட்ரெக்கிங் அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹியூமன் பீங்காக ஆக்கும். அவங்க வந்து திரும்பி வந்து கேட்டு, ஏன்பா நீ உன் மொபைல் ஃபோனை மிஸ் பண்ணியானா, அவங்க சொல்கிற ஒரே பதில், மேடம் நாங்கள் மிஸ்ஸே பண்ணல. இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பசங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ணுறது. அதை தவிர நாங்கள் நிறைய 4 மணி நேரம் 5 மணி நேரம் இப்போ கம்யூனிட்டி சர்வீஸ் உண்டு பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பீச் கிளீனிங், இப்போ வந்து நம்ம வந்து கம்யூனிட்டி நமக்கு நிறையா கொடுக்குறது, நம்ம வந்து கம்யூனிட்டிக்கு என்ன கொடுக்கணும், அது சின்ன குழந்தைகள் ஸ்கூல் குழந்தைகளுக்கு அந்த பொறுப்பை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால எங்கள் ஸ்கூல் குழந்தைகளுக்கு நிறையா கம்யூனிட்டி சர்வீஸ், ட்ரக் அப்யூஸ் அதை பற்றி கேம்பெயின் நடத்துறது, மராத்தான் நடத்துறது, அதுக்கப்புறம் வந்து கேம்பஸை க்ரீன் கேம்பஸாக வைக்கிறது, நிறையா இந்த புவர் சில்ட்ரனுக்கு நிறைய எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நான் சொன்ன மாதிரி க்ளீனிங், கோவில் டேங்கை கூட க்ளீன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம். ஸோ குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொசைட்டிக்கு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியணும். அப்படிங்கிறது அதுவும் முக்கியமான ஒரு பாடமாக நான் நினைக்கிறேன். அந்த பாடத்தை நாங்கள் நிறையா கற்றுக் கொடுக்குறோம். எனக்கு வந்து உறுதுணையாக என்னோடய வைஸ் பிரின்சிபல்ஸு, என்னோடய டீச்சர்ஸு எல்லாருமே வந்து, ஏன்னா அவங்களுக்குலாம் இதனால் வேலை ஜாஸ்தி. நான் வீட்டை விட்டுட்டு வரணும். இப்போ நான் மலைக்கு போனால் 4 டீச்சர் 5 டீச்சர் போனால் அவங்கவுங்க வீட்டை விட்டுட்டு வரணும்.
அதுக்கப்புறம் காத்தால பீச்சில் போய் க்ளீனிங் பண்ணணும்னா அவங்களும் காத்தால 7 மணிக்கு கிளம்பி வரணும். இதுக்கு அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது. ஐடியாஸ் என்னுடையதாக இருந்தாலும் இந்த டீச்சர்ஸோட சப்போர்ட்னால தான் எங்களால் இந்த இந்த ஐடியாஸை வந்து ரியல் லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடிஞ்சுது. இது எல்லாமே எனக்கு இன்னும் நிறைய சந்தோஷமான கொடுத்தவை. ஆனால் இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போதும் நான் யோசித்து கொண்டு இருக்கிறது, இன்னும் என்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், இன்னும் எந்த விதத்தில் இந்த ஸ்கூலுக்கு நல்லது நம்ம பண்ணலாம். நம்மளை நம்பி கொடுத்த இந்த போஸ்ட்டு, பிரின்சிபல் போஸ்ட்டு, நம்மளை நம்பி கொடுத்த இந்த நேஷ்னல் அவார்டு, ஸோ நம்ம வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இந்த சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இந்த ஸ்கூலுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம், இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கான்ஸ்டண்ட்டாக யோசிச்சு கொண்டே இருக்கோம். எங்கள் பள்ளி முதல்வர் திருமதி ரேவதி பரமேஸ்வரன் அவர்கள் இந்திய அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளார். அது வந்து எங்களுக்கு ரொம்பவும் பெருமைக்குரிய விஷயம். அவர் அதற்கு மிகவும் தகுதியானவர். எப்பொழுதுமே எங்கள் பள்ளியில் புதுமையான விஷயங்களை கொண்டு வருவதற்கு மிகவும் முனைப்புடன் செயல்படுவார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிபிஎஸ்சியில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு பற்றின ஒரு பாடத்தை வந்து எல்லா பள்ளிகளிலும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணப்போ வருஷமே எங்கள் பள்ளியில் எங்கள் முதல்வர் வந்து உடனே அதை அமல்படுத்தினார். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விருப்ப பாடமாக தான் அதை வந்து சிபிஎஸ்சி சொல்லிட்டு, அதாவது வேணுன்ற குழந்தைகள் மாணவர்கள் அதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது பசங்களுக்கு அவ்வளோ முக்கியமான ஒரு பாடமாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து அந்த பாடம் வந்து எல்லா குழந்தைகளுக்குமே மிகவும் அவசியமானதாகவே ஆயிடும் அப்படின்றத உணர்ந்து அதை வந்து கட்டாய பாடமாக எல்லா பசங்களுமே படிக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க நம்ம ஸ்கூலில். அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து எங்கள் முதல்வர் திருமதி ரேவதி பரமேஸ்வரன் அவர்கள் தான். அவங்களுக்கு வந்து எப்போதுமே புதுமையை புகுத்தணுன்றதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. எது வந்து குழந்தைகளுக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு முதல்ல பார்ப்பாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து எதுலேயுமே வந்து புதுமையாக சொல்லி கொடுக்கும்போது பசங்க வந்து அதை ரொம்ப விரும்பி ஆர்வமாக கவனிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. இன்னொன்று வந்து கற்பித்தல்ங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப முனைப்பாக செயல்படுவாங்க. அதனால் விதவிதமாக பசங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாம், எந்த ஒரு கான்செப்டை எடுத்துட்டாலும் அதை வந்து எப்படி நல்ல விதமாக மிகுந்த ஆர்வத்தோடு பசங்க கற்றுக்கிற மாதிரி அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை வந்து அவங்க மனசில் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் அவர்களை வந்து ஒரு நல்லாசிரியர் விருது வரைக்கும் அவரை அழைத்து சென்றிருக்கிறது அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறையா ஸ்கூலில் வந்து இப்போ ஸ்டெம்னு சொல்கிறோம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ், இந்த நாளும் வந்து எப்படி இணைந்து செயல்பட்டு அன்றாட வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற சிக்கல்களை எப்படி அதனால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எல்லா குழந்தைகளுக்குமே தெரிய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்பிக்கையோடு செயல்பட்டு அந்த மாதிரி ஒரு பயிற்சி கூடத்தையே நம்ம ஸ்கூலில் கொண்டு வந்து 2022 சாஸ்திரா யூனிவர்சிட்டியோட உதவியோட அந்த பயிற்சி கூடத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்டெம் கல்வியை வந்து பயிற்றுவிக்கிறோம். அதற்கு முக்கிய காரணம் வந்து நம்ம பள்ளி முதல்வர் தான். ஏன்னா அவங்க வந்து குழந்தைகளுக்கு ஃப்யூச்சரில் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவைப்படுமோ அதெல்லாம் ஸ்கூல்லையே நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அண்ட் எதை சொல்லி கொடுத்தாலும் அது வந்து ஒரு மனப்பாடம் செய்து அறிந்து கொள்வதை விட அதை ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி அது வழியாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. அதனால் பசங்களுக்கு என்ன இந்த மாதிரி விதவிதமாக கொண்டு சேர்க்க முடியுமோ அது எல்லாவற்றையும் முதலில் நம் பள்ளியில் அதை புகுத்த வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வமுடையவர். அதுதான் வந்து அவங்களோட யூனிக்னஸ். எது செய்தாலும் அது பெஸ்ட்டாக செய்யணும், அது வந்து குழந்தைகளுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்க வேண்டும், அவர்களை சரியான பாதையில் செலுத்த வேண்டும். இதெல்லாம் வந்து அவங்களோட ட்ரீம்னு நான் சொல்லுவேன். அதுக்காக அவங்க மேலும் மேலும் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு டீச்சருக்கு எப்போதுமே வந்து இந்த என்கரேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி எங்களோட மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எனக்கு அவங்க வந்து பெஸ்ட் டீச்சர் அவார்டு, இந்த பிஎஸ் எஜுகேஷ்னல் சொசைட்டிங்கிறது தான் எங்களோட சொசைட்டி, அவங்களே வந்து பெஸ்ட் டீச்சர் அவார்டு எனக்கு 2 முறை கொடுத்துருக்காங்க.
ஒரு தடவை இந்த ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு தடவை ஆஸ் அ பிரின்சிபல் 2 தடவை எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதை தவிர லேடி சிவசுவாமி ஐயர் ஸ்கூலில் ரொம்ப வருஷமாக இருக்கிற ஸ்கூல், நாங்கள் படித்த ஸ்கூல் அது. அந்த ஸ்கூலில் வந்து பெஸ்ட் டீச்சர் அவார்ட் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி லேடி கல்யாணி மெமோரியல் அவார்ட் ஃபார் பெஸ்ட் டீச்சர் அப்படிங்கிறத எனக்கு கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் கவுன்சிலில் நான் நிறையா ஆக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் பிரிட்டிஷ் கவுன்சிலோடு சேர்ந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் எங்கள் ஸ்கூலில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அவார்டு வாங்கியிருக்கேன், கிவன் பை பிரிட்டிஷ் கவுன்சில். அவங்கள்ட்ட நான் வந்து குளோபல் டீச்சர் அக்ரெடிட்டேஷன் அவார்டு. ஸோ குளோபல் டீச்சர் அக்ரெடிட்டேஷன் அவார்டுங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டுக்கு கிடைக்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட், அதுதான் பேர் குளோபல் டீச்சர் அக்ரெடிட்டேஷன் அவார்டு. அது வாங்கியிருக்கேன், பிரிட்டிஷ் கவுன்சில் கொடுத்த அவார்டு வாங்கியிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஃபுல்பிரைட் டிஸ்டிங்விஷ்ட் ஃபுல்பிரைட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் டீச்சர், அது வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கொடுத்தது. நான் வந்து இந்த பிரிட்டிஷ் கவுன்சிலோடு பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்கு நான் செலக்ட் ஆனேன். நானும் இன்னொரு டீச்சரும் இதே ஸ்கூலில் நாங்கள் வேல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு யூகேயில் போய் அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்ட்டு எல்லாம் அவள் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கிறத கற்றுண்டு வந்தோம். அதே மாதிரி அந்த ஸ்கூல்லேருந்து பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் அவங்க இந்த ஊருக்கு நம்ம பிஎஸ் சீனியரை விசிட் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மூலம் நிறையாக நானும் கற்றுக்கொண்டேன். அவர்களும் நம்ம ஸ்கூலில் எப்படி நடக்கிறதுங்கிறத பார்த்துட்டு அதையும் அங்கே அவங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும். அதை தவிர நான் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதினதுனால இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ICME அப்படிங்கிறது 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் எஜுகேட்டர்ஸ். உலகம் ஃபுல்லாக மேத்தமேட்டிக்ஸ் எஜுகேட்டர்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் எஜுகேஷனில் ரிசர்ச் பண்ணுறவா அந்த கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணுவாள். அந்த கான்ஃபரன்ஸை இது வரைக்கும் 3 முறை நான் அட்டன் பண்ணி என்னோடய ஒர்க்கை நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஜெர்மனியில் ஒரு முறை இட் வாஸ் இன் ஜெர்மனி, ஒரு முறை இட் வாஸ் இன் சியோல் அண்ட் சிட்னிக்கு. லாஸ்ட்டாக நடந்தது 2024, அது வந்து சிட்னியில் நான் போய் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணேன். அதில் வந்து நான் என்னோடய ஒர்க்கு எப்படி ஸ்டோரி டெல்லிங் மூலம் அண்ட் ஆர்ட் இன்டெக்ரேஷன் மூலம் எப்படி கணக்கு சொல்லி கொடுக்கலாங்கிறத பற்றி சிட்னி கான்ஃபரன்ஸில் நான் பேசினேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேஸ்ட் ஆன் மை ரிசர்ச். நான் எழுதின ரிசர்ச் பேப்பர்ஸை வச்சு எனக்கு கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எங்கள் ஸ்கூல் லைப்ரரி, நான் நின்றுருக்கிறது எங்கள் ஸ்கூல் லைப்ரரி. எங்களுக்கு வந்து லைப்ரரிங்கிறது வந்து நான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இப்போ புக்கு படிக்கிறதுங்கிறது ரொம்ப நிறைய நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். புக் லவ்வர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடத்துகிறோம் இந்த ஸ்கூலில். இது மூலம் இங்கிலீஷ் டீச்சரும் லைப்ரேரியனும் கிளாஸ்க்கு போய் ஒரு புக்கை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் படிப்பாங்க. ஸோ தட் இந்த குழந்தைகளை அந்த புக்கில் இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு. அதை தவிர அந்த தீம், அந்த புக்கு எந்த தீம்னு ஒரு ஃபேண்டஸின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேண்டஸியை பற்றி நிறைய ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாப்பிக்கு ரிலேட் பண்ணி நிறையா ஹேண்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி எய்தர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஆர்ட் ஒர்க் அலாங் வித் ரீடிங் த புக். இது இந்த மாதிரி ஒர்க் ஷீட்ஸ்லாம் கொடுத்து அவங்க என்ன புரிஞ்சுனாங்க அந்த கதை மூலம் அப்படிங்கிறத பற்றியும் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ புக்கு படிக்கிறது வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி எல்லாரையுமே படிக்க வைக்கிறோம். ஸோ ஏன்னா புக் ரீடிங் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃபோன் காலத்தில் அந்த ஹேபிட் வந்து விட்டுடக்கூடாது. அது நம்ம வந்து இந்த புக்கில் படிக்கிறவங்களுக்கு லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ படித்துக்கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறது எங்களோட பெரிய குறிக்கோள். நிறைய பேர் இந்த டீச்சர் தொழிலுக்கு வரணும். இதில் இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய தொழில்களில் கிடையாது. ஸோ நான் வந்து நான் இந்த காலத்து யூத்துக்கு நான் சொல்ல விரும்பும் ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே வந்து டீச்சிங், நான் டாக்டர் ஆகணும், நான் எப்படி இன்ஜினியர் ஆகணும் நீங்களாம் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நான் எப்படி டீச்சர் ஆகணும் அப்படின்னு யோசிக்கணும். நீங்கள் டீச்சர் ஆனால் இந்த சொசைட்டிக்கு நீங்கள் நிறையா சேவை செய்யலாம், உங்களுக்கு வந்து மன திருப்தி கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில் இந்த டீச்சர் தொழில் ரொம்ப புனிதமான ஒரு தொழில். அந்த தொழிலை தேடி நீங்கள் எல்லாம் வரணும். வந்துட்டு நிறையா கற்றுக்கணும். இந்த தொழிலில் வந்து நான் டீச்சர் ஆயாச்சு அப்படிங்கிறதோடு நிறுத்த முடியாது. அது வாழ்நாள் முழுக்கும் படித்து கொண்டிருக்க வேண்டும். புதுசாக கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேச வேண்டும். நிறைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் மென்டர் பண்ணணும். மற்ற குழந்தைகளுக்கு ஒரு மென்டராக நடந்துக்கணும், ஒரு ஃப்ரெண்டாக நடந்துக்கணும். இந்த காலத்தில் வந்து அந்த காலம் மாதிரி டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப மாறி போயிடுது. இன்னைய தேதிக்கு நீங்கள் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் நிறையாவே ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் கொடுத்த ஒரு அட்வைஸ்.
become a teacher and be a best friend to the children of today. அப்போது வந்து இந்த நம்ம நாடு வந்து நம்மளுடைய நாடு வந்து நல்ல முறையில் ஒரு படிப்பு எஜுகேஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லீடிங் கண்ட்ரியாக வரணும்னா நம்ம யூத் வந்து இன்வால்வ் ஆகணும். கணித பாடம் பயமில்லாதது மட்டுமல்ல, அது ஒரு சுவாரஸ்யமான பயணம். அதனை ஒவ்வொரு மாணவரும் உணர வேண்டும் என்ற எண்ணத்துடன் முனைவர் ரேவதி பரமேஸ்வரன் கணிதத்தை ஒரு சுமையாக பார்த்த தலைமுறையினரின் மனதை மாற்றி அதை ஒரு திறவுகோலாக பார்க்க வைக்கிறார். சூத்திரங்களை மட்டுமே நம்பிய பழைய கல்வி முறையை அகற்றி வாழ்க்கையுடன் இணைக்கப்பட்ட பயமற்ற ஒரு புதிய கணித உலகத்தை இவர் உருவாக்கி வருகிறார். இவரின் கல்வி பணி சிறப்பாக தொடர மக்கள் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள்.